ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல் வணக்கங்கள். தொடர் பதிவுகளாக கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள் மற்றும் தற்போது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் வகையில் ராசியினுடைய காரகத்துவங்கள் சார்ந்த தகவலை காணொலியாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று காலவருஷனுக்கு 4வது ராசியான கடகம் ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசி என்பது ஒரு சரராசி, நிற்காமல் பயணிக்கும் மனோ தைரியமுள்ள ராசி, பெண் ராசி, நல்ல நிர்வாக ராசி, நீர்பாங்கான இடம், நதி, அடிக்குழாய், அரசியல், பாச உணர்ச்சி மிக்க ராசி, பழகால் ராசி. இது ஒரு உதவி கிடைக்கும் போது பல பிரச்சனைகள் கூடவே வரும். உதவிகள் காலில் வரும் பொழுது பிரச்சனைகள் பலகாலில் வரும். அதே சமயத்தில் பொதுவாகவே இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தந்தையுடைய சொத்தில் இல்லாமல் வெளியில் இருப்பவர்கள் சாலச்சிறந்த வளர்ச்சியோடு இருக்கிறார்கள். பொதுவாகவே காலவருஷ லக்கணத்துக்கு 12வது இடம் குருவனுடைய வீடு. இந்த குருவனுடைய வீட்டுக்கு 5வது வீடு கடகராசி. அதே சமயத்தில் காலவருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்பது குறிப்பிட வேண்டியது. காலவருஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு இது 9ஆம் இடம், அதாவது விருச்சிகத்துக்கு கடகம் 9. காலவருஷ லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு இந்த ராசி என்பது 5வது இடம். இது நீர் ராசி. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளானாலும் சரி, மனைவிகள் ஆனாலும் சரி, தாய் தந்தை உறவுகளானாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதை காண முடிகிறது. இவர்கள் தாய்க்கோ தந்தைக்கோ கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை பலவாறாக பயன்படுத்தி அதில் எது அவர்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதோ அதன் பின்னால் பயணப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்களுக்கு பின்னால் வரும் பாதிப்பு எத்தகையதாக இருந்தாலும் கவலைப்படாமல் அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பதை நடைமுறையில் காண முடிகின்றது. பொதுவாகவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நீர்நிலை அருகில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அசையும் நீர், அதாவது ஆற்றோரம், நதியோரம் இவர்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கிறது. அல்லது நிற்காமல் ஓயாமல் அசைந்து கொண்டே இருக்கும் கடல் அலைகளை கொண்ட கடலோரத்தில் இருக்கும் பட்டணங்களில் அல்லது நகரங்களில் இவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் சதசதவென்று சதுப்பு நிலம், அதாவது ஈரமுள்ள நிலங்களினுடைய தொடர்போடு இவர்கள் இருக்கிறார்கள். இது இல்லாமல் புனித ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், அதாவது கோயில்களுக்கு அருகில், ஆலயங்களுக்கு அருகில் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பொருள்கள் அல்லது நடைமுறையில் எந்த பொருள்கள் இவர்களுக்கு சிறப்பாக உதவுகிறது என்று பார்க்கும் பொழுது தேங்காய், பாக்கு, வாழை, வளைந்த புல், பழங்கள், புஷ்பங்கள், வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள், நெல், மீன், சங்கு, பவளம் போன்ற வெள்ளை நிற பொருள்கள், வெள்ளை நிற வஸ்திரங்கள் இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு உரிய சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அண்ணாந்து பார்க்க உயரத்துக்கு போய் மறுபடியும் தலைகீழாக கவிழ்ந்து விழுகிறார்கள். ஆனால் விழுந்ததே தெரியாமல், சுவடே தெரியாமல் மறுபடியும் எழுந்து நிற்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்களுடைய ஜாதகத்தில் இவர்களுக்கு குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஜீவனம் சிறப்பாக இருப்பதில்லை, ஜீவனங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் சிறப்பாக இருப்பதில்லை.
அதே மாதிரி தாய் மாமன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய ஜீவனங்கள் தரமாக இல்லை. ஜீவனங்கள் தரமாக அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு தாய் மாமன் சிறப்பாக இல்லை. இவர்களுக்கு போன ஜென்மத்தில் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு எதிரியே வாழ்க்கை துணையாக வருகிறார்கள். ஏன் என்று கேட்டால், இந்த காலபுருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமும் குரு, 7ஆம் இடம் சனி, இவர்களே இந்த காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடமாகவும் 6ஆம் இடமாகவும் வருகிறார்கள். அதற்கு அடுத்தது 7ஆம் இடம் சனியினுடைய வீடு, 8ஆம் இடமும் சனியினுடைய வீடு. ஆக இவர்களுக்கு அவமானம், நஷ்டம், பாதிப்பு, வளர்ச்சி, செல்வாக்கு, தேய்மானம் அனைத்தையும் தந்தையும் தருகிறார், மனைவியும் தருகிறார்கள். ஒரு சுப பாவத்துக்கு சொந்தமான கிரகம் அதே இன்னொரு அசுப பாவத்துக்கு சொந்தமான கிரகம் ஒன்றாக வரும் பட்சத்தில் 2 பலன்களையுமே அவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். இதில் எந்த காலகட்டத்தில் தருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த சந்திரன் எங்கே இருக்கிறதோ அல்லது செவ்வாய் எங்கே இருக்கிறதோ அல்லது குரு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் ராகு கேது வரும் காலத்தில் இந்த குரு திசையில் ராகு புத்தியோ, ராகு திசையில் குரு புத்தியோ, ராகு திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ வரும் பட்சத்தில் அவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள். அதுவும் தசாபுத்தியாக இருக்கும் காலத்தில் மிதமிஞ்சிய இழப்பையும் பாதிப்பையும் சந்திக்கிறார்கள். அத்தனையும் கடந்து மீண்டு வருகிறார்கள் என்பதுதான் அதிசயத்திலும் அதிசயம். இவர்கள் நேற்று சொன்னதை பற்றி இன்று கவலைப்பட மாட்டார்கள். இன்றை சொல்வதை பற்றி நாளைய கவலைப்பட மாட்டார்கள். நேற்று சொன்னதும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே பேசியிருப்பார்கள். இன்று சொன்னதையும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே பேசியிருப்பார்கள். நாளை சொல்லுவதையும் வளர்ச்சியினுடைய கருத்தில் கொண்டே பேசியிருப்பார்கள். இதில் யார் பாதிக்கப்படுகிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி பெறுகிறார்கள், இதெல்லாம் அவர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படிப்பட்ட அருமையான கடகம். இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் எண்ணற்றவர்கள் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் அதே சமயத்தில் அரசியலில் அல்லாமல் சாலச் சிறந்த அதிகாரியாகவும் இருப்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இதில் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய தன்மையுள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் இருப்பவர்களை ஒருவருக்கொருவர் சிந்து முடிந்துவிட்டு தன் இடையில் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் இவர்களுக்கு நிகரானவர்கள் இன்னொருவர் இல்லை என்றே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கிறது. இத்தனையும் சொல்லி பார்க்கும் பொழுது கடைசியில் இவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவர்கள் இவர்களுக்கு இளைய சகோதரர்கள், இவருக்கு பின்னாடி பிறந்தவர்கள், சித்தப்பா சின்னம்மா வகைகளாக. அப்படி இல்லை என்றால் இவர்கள் அதீத உடல் இச்சைகளை கொண்ட சூழ்நிலைகள் அமையும் பொழுது, லக்னாதிபதி பலம் குறையும் பட்சத்தில் இவர்களிடம் யார் உடலையும் மனதையும் பங்கு போட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் மூலம் இவர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறதை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக காலபுருஷ லக்னத்தின் 4வது இடம் என்பது சாலச் சிறந்தது. அதில் வெற்றி என்பது இவர்களுக்கு சுலபமாக ஈட்டுவதற்கான முயற்சிகளை அத்தனையும் செய்கிறார்கள். அப்படி வைத்து பார்க்கும்பொழுது நண்டின் குணம் கொண்டவர்கள் என்று அறுதிட்டு பேசிவிட முடியும். நண்டின் குணம் என்றால் எப்படி? இந்த உலகத்தில் உள்ள கிரகத்தின் கதிரலைகளினுடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் சற்று வித்தியாசமான குணாதிசயம் கொண்டது நண்டு. ஏன் என்று கேட்டால், தன்னுடைய இருக்கும் நிலையை மாற்றாமல் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறதோ அந்த பக்கத்தினுடைய திசையை மாற்றாமல் 4 பக்கம் ஒரே வேகத்துடன் பயணிக்கும் தன்மையுள்ள ஒரே ஒரு உயிரினம் என்று பார்க்கும்பொழுது நண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது என்று வையுங்கள், அந்த பக்கம் அப்படியே கையை வையுங்கள், அப்படியே அதற்கு எதிர்புறம் போகும். அந்த எதிர்புறம் போகும் இடத்தையும் லேசாக தடை செய்து பாருங்கள், அப்படியே முன்பக்கம் போகும். அப்படியே முன்பக்கமும் ஒரு தடையை உருவாக்குங்கள், பின்பக்கம் அந்த அவருடைய வேகம் குறையாமலே செல்லும். ஆக இவர்களை வெற்றி கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனும் அவர்களிடம் முயற்சி செய்து தோற்றவர்களே அதிகம், வெற்றி விட்டவர்கள் மிகவும் குறைவு. அப்படி
நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த லக்கினத்தில் பிறந்தவர்கள் தான் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நிறைய அரசியலினுடைய தொடர்பு இருந்து அரசியலில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலம் ஆதாயத்தையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்கள் இருக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791399649 மற்றும் ஒரு அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.